35 வயதான பெண் ஒருத்தவங்க அவங்களுடைய 4 மாத பெண் குழந்தைய கழுத்தறுத்து கொலை பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய 4 வயது பெண் குழந்தையும் கழுத்து அறுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. அந்த குழந்தை வலிக்குது அம்மான்னு சொன்னதுனால அந்த குழந்தைய விட்டுட்டாங்க. இவங்க கழுத்தை அறுத்துக்கிட்டு வாட்டர் டேங்க்ல விழுந்து சூசைட் பண்ணிக்கிட்டாங்க. இந்த கொடூரமான கேஸோடைய டீட்டெயில்ஸ் பற்றியும் இதுக்கான உண்மையான காரணத்தை பற்றியும் இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறவங்க சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணதும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நான் ரெகுலராக சைக்காலஜி அண்ட் ஹெல்த் ரிலேட்டட் டாபிக்ஸ் போஸ்ட் பண்ணிட்டு வரேன். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும். இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். கணவன் மனைவி அவங்க 2 பெண் குழந்தைகளோட வாழ்ந்துட்டு இருந்திருக்காங்க. இவங்களுக்கு இப்போ தான் 4 மாத கை குழந்தை இருக்குது. அதாவது ரீசண்டாக இவங்க டெலிவரி பண்ணியிருக்காங்க. செகண்ட் பேபி டெலிவரிக்கு அப்புறம் இவங்க ரொம்பவே டிப்ரெஷனில் இருந்திருக்காங்க. ரொம்ப லோன்லியாக ஃபீல் பண்ணியிருக்காங்க. அதாவது இந்த குழந்தை பெற்ற பெண்களுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு மன அழுத்தம் இருக்கும். இதனால் இவங்க ரொம்ப நாளாகவே கஷ்டப்பட்டுட்டு வந்திருக்காங்க. ஏன்னா இவங்க ஹஸ்பண்ட் ஆஃபீஸ் போன அப்புறம் இந்த 2 பெண் குழந்தைகளையும் இவங்க தனியாக தான் வச்சுக்கிட்டு சமாளிச்சிருக்காங்க. இதனால் அவங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ண யாரும் இல்லை. ஒரு ஆறுதல் சொல்லவோ அந்த மன அழுத்தத்துலேருந்து வெளியில் கொண்டு வர்றதுக்கும் இவங்களுக்கு எந்த சப்போர்ட்டும் இல்லை. அதனால் இவங்க என்ன முடிவு எடுத்திருக்காங்க அப்படின்னா, இந்த குழந்தைகளை கொண்டுட்டு நாமளும் இறந்துடணும் அப்படின்ற ஒரு முடிவில் இந்த மாதிரி ஒரு கொடூரமான ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. இந்த இன்சிடெண்ட்டுக்கு முந்தின நாள் அவங்க ஒரு சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணதா சொல்லப்படுது. ஸோ சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணியும் அவங்க அடுத்த நாளே இந்த முடிவை எடுத்திருக்காங்க. இந்த டிப்ரெஷன் ஸ்டேட்டை சைக்காலஜியில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். குழந்தை பெற்ற தாய்களுக்கு இருக்கிற அந்த ஃபிசிக்கல் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸை தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறோங்க. டிப்ரெஷன் இவங்களுக்கு எதனால் ஏற்படுது அப்படின்னா, ஒரு பேபி பர்த்னாலே பெண்களுக்கு பயம் இருக்கும். இந்த பயத்தை பார்த்தீங்கன்னா பேபி ப்ளூஸ்னு சொல்லுவாங்க. இது ரொம்ப நாள் இருக்காதுங்க, ஒரு ஃபியூ டேஸ் ஃபியூ வீக்ஸ் தான் இருக்கும். ஆனால் சில பேருக்கு பார்த்தீங்கன்னா லாங் டேர்ம் டிப்ரெஷன்னு கொடுக்குங்க. இந்த மென்டல் ஸ்டேட்டை தான் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். இவங்க 2 விதமான சேஞ்சஸ்னால கஷ்டப்படுறாங்க. ஒன்று ஃபிசிக்கல் சேஞ்சஸ், இன்னொன்று எமோஷ்னல் சேஞ்சஸ். அதாவது ஃபிசிக்கல் சேஞ்சஸ் பார்த்தீங்கன்னா குழந்தை பெற்றதுமே இவங்களுக்கு ஒபிசிட்டி வந்துடுவாங்க, வெயிட் போட ஆரம்பிச்சிருவாங்க. அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸ் சேஞ்ச் ஆகும். குழந்தைக்கு ஃபீட் பண்ணணும். ஸோ இதனால் அவங்க மனதளவில் ரொம்பவே பாதிக்கப்பட்டிருப்பாங்க. ஏன்னா அவங்க டெலிவரிக்கு முன்னாடியும் டெலிவரிக்கு பிறகும் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய ஃபிசிக்கல் அப்பியரன்ஸில் நிறைய சேஞ்சஸ் இருக்கும். இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் இவங்களுக்கு ஒரு லோ செல்ஃப் எஸ்டீமை கொடுக்கும். எமோஷ்னல் சேஞ்சஸில் பார்த்தீங்க அப்படின்னா குழந்தை பிறந்ததும் நிறைய ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் வந்துடுங்க. இந்த குழந்தைய பத்திரமா பார்த்துக்கணும், அதோடைய ஃப்யூச்சர், இந்த ஃபினான்ஷியல் பேக்ரவுண்ட், இதை பற்றி இந்த கவலைகள் நமக்கு நிறையவே வந்துடும். அதனாலையும் இந்த பெண்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரும். சில பெண்கள் ப்ரெக்னென்ட் ஆனதுமே அவங்களுக்கு இந்த பயம், இந்த ஃபிசிக்கல் சேஞ்சஸ் அண்ட் எமோஷனல் சேஞ்சஸ் ஸ்டார்ட் ஆகிடும். அதை நாம் பெரிபார்ட்டம் டிப்ரெஷன்னு சொல்கிறோம். பேபி ப்ளூஸில் சிம்டம்ஸ் அதிகமாக இருக்காதுங்க. அதாவது மைல்டாக இருக்கும். அதுவும் ஃபியூ வீக்ஸ் ஆர் டேஸ் தான் இருக்குங்க. அதுக்கப்புறம் அது தானே சரியாயிடும். இவங்க சரியாக தூங்க மாட்டாங்க, இல்லைன்னா தூங்கிக்கிட்டே இருப்பாங்க. எக்ஸ்ட்ரீம் ஆங்ஸைட்டின்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அளவுக்கு அதிகமான பதட்டம் இவங்க கிட்ட இருக்கும். மூட் ஸ்விங்ஸ் அதிகமாக இருக்குங்க. எதுக்கு கோவப்படுறாங்க, எதுக்கு சந்தோஷமாக இருக்காங்க, ஏன் அழுகுறாங்க, எதுவுமே நமக்கு ரீசன் தெரியாது. ரொம்ப சோகமாக இருப்பாங்க. நம்ம பார்க்கும் போதே தெரியுங்க, ரொம்ப ஏதோ யோசிச்சுக்கிட்டு ரொம்ப கவலையோடு இருப்பாங்க. எதுலையுமே இன்ட்ரெஸ்ட் இருக்காதுங்க. எந்த விஷயத்துலையும் கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரு ப்ளஷர் இருக்காது. சம்டைம்ஸ் அழுதுகிட்டே இருப்பாங்க. ஏன் அழுகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியாது. நம்மக்கிட்டேயும் அவங்களால ரீசன் சொல்ல முடியாது, அவங்களுக்கு சொல்ல தெரியாது. சரியாக சாப்பிட மாட்டாங்க, இல்லைன்னா அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க. பாடி வெயிட் போடுறதுனால இவங்க ரொம்பவே கில்ட்டியாக ஃபீல் பண்ணுவாங்க. அதனால் சோஷியல் இன்ட்ராக்ஷன்ஸில் அதிகமாக இன்வால்வ் ஆக மாட்டாங்க. டிப்ரெஷன் அதிகமாகும் போது குழந்தைய தாக்குறது, இல்லைன்னா இவங்களை தன்னைத்தானே தாக்கிக் கொள்றதுன்னு செயல்களில் ஈடுபடுவாங்க. உங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் இருந்துகிட்டே இருக்குவாங்க. சில பேருக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் சைக்கோசிஸாக சேஞ்ச் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது சைக்கோசிஸ் உங்களுக்கு ஹாலுசினேஷன், டெலியூஷன்ஸ்லாம் இருக்கும். யாரோ அவங்க காதில் பேசுகிற மாதிரி, நேரில் அவங்க பார்த்த மாதிரி இருப்பாங்க. ஆனால் நாம் பார்த்தா அங்கே யாருமே இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி விசித்திரமான ஒரு நடவடிக்கையெல்லாம் இவங்ககிட்ட இருக்கும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பெண்களுக்கு மட்டும்தான் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லைங்க, ஆண்களுக்கும் வரும். அதாவது அந்த குழந்தையோட அப்பாவுக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருங்க. யாருக்கெல்லாம் வரும் பார்த்தீங்க அப்படின்னா, சின்ன வயசுலேயே அப்பாவாகிறவங்களுக்கு, அதாவது சின்ன வயசுலேயே திருமணம் செஞ்சுக்கிட்டு குழந்தையை பெற்றுக்கொள்வாங்க பார்த்தீங்களா, அந்த ஆண்களுக்கு இது அதிகமாக வர வாய்ப்பு இருக்குது.
அதுக்கப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ஒய்ஃப் கூட ஹெல்த்தி ரிலேஷன்ஷிப் இல்லாதவங்களுக்கும் இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. காரணம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஃபேமிலி ஹிஸ்ட்ரி. ஃபேமிலியில் யாருக்காச்சும் அவங்களுடைய அம்மாக்கோ இல்லை பாட்டிக்கோ இல்லை ஹஸ்பண்ட் சைடோ இந்த ப்ராப்ளம் இருந்துச்சுனாலும் இது வர வாய்ப்பு இருக்குங்க. பைபோலார் டிஸார்டர் இருக்கிறவங்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பேபிக்கு ஏதாச்சும் ஹெல்த் ப்ராப்ளமோ இல்லை அந்த குழந்தை வந்து ஒரு ஸ்பெஷல் நீட் சைல்டாக இருந்துச்சுங்கன்னா அந்த பெற்றோர்களுக்கு இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வருவாங்க. அப்புறம் ஃபினான்ஷியல் ப்ராப்ளம், வீக் சப்போர்ட், பெருசாக வந்து அவங்களுக்கு யாரும் ஆதரவு இருக்காது, சப்போர்ட் பண்ண யாரும் இருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி தாய் தகப்பன்களுக்கும் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதிகப்படியான மன அழுத்தம் இருந்தால் கண்டிப்பாக கைனகாலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் இருக்கிறவங்களுக்கு சூசைடல் தாட்ஸ் அதிகமாக இருக்குங்க. அதனால ரொம்ப நெருக்கமாக இருக்கிறவங்க கிட்ட கஷ்டங்களை ஷேர் பண்ணிக்கலாம். அப்படி ஃபிசிக்கல் அண்ட் மென்டல் சப்போர்ட் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சைக்காலஜிஸ்ட்டை கன்சல்ட் பண்ணணும். இந்த போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷனுக்கு டாக் தெரப்பியை சைக்காலஜிஸ்ட் யூஸ் பண்ணுவாங்க, ஆன்டி டிப்ரெசன்ட்டும் சஜஸ்ட் பண்ணுவாங்க. இன்னைக்கு வீடியோவில் போஸ்ட்மார்ட்டம் டிப்ரெஷன் பற்றி டீட்டெயிலாக பார்த்தோங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் இல்லைனா ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும். வேற ஒரு டாபிக்ல நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். நன்றி.